ஆர்எஸ்ஏ ஃபிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் படைத்தலைவன் படத்தை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, விஜே கம்பைன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் வந்து சண்முக பாண்டியனை வச்சு படைத்தலைவன் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்கன்னா, அவங்க ஜோடியா யாமினி சுந்தர்னு ஒரு பொண்ணு நடிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா வந்து கஸ்தூரி ராஜா நடிச்சிட்டு இருக்காரு, முனிஷ்காந்த் இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, யானைகள் பற்றிய ஒரு கதை. இந்த கதை வந்து நம்ம கும்கி மாதிரி யானையை பார்த்தா கும்கி படம் மாதிரியே இருக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது கும்கி படமான ஒரு கதை கிடையாது. இது வந்து நம்ம பழைய படத்துல எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா, நல்ல நேரம் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட யானைகள் ஃபுல்லா வீட்டுல ஒரு வளர்ப்பு ஒரு பிராணி மாதிரி யானையை வளர்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி அன்னை ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் யானையை வச்சு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த படைத்தலைவன் படமும் ஒரு யானை சப்ஜெக்டுக்குரிய ஒரு படமா பண்றாங்க. கும்கி படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது சொல்றாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்லயும் பிளஸ் வந்து தாய்லாந்து, ஒடிசா, கேரளா போன்ற காடுகளை வச்சு மிக பெருசா பிரம்மாண்டமா படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஊடக சமீபத்துல பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 கேப்டன் உடல்நிலை நல்லா இருக்கும் போது கேப்டனுடைய கையால இந்த படத்துடைய டீசர் ப்ரொமோஷன் வந்து வெளியிட்டாங்க. அப்ப கேப்டன் நல்லா இருந்து பையனுக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாங்க. அப்பதான் எதிர்பாராத சூழ்நிலை அப்பா இதானதுக்கு அப்புறம் பையன் வந்து அந்த படத்துல வந்து ஷூட்டிங்ல கலந்துக்கிட முடியாம கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல ஓய்வுல இருந்தாங்க. அவர் இருந்தாலும் மிச்சப்படிய படத்துல மிச்சருடைய கதைகள், திரைக்கதை எல்லாமே மிச்சம் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் கேப்டனுடைய பையன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்பாட்ல போய் கலந்துக்கிட்டு ஷூட்டிங்கை சிறப்பா பண்ணிட்டு இருக்காருன்னு பேர் வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான என்ன நிகழ்வு அப்படின்னா, நம்ம மியூசிக் பாத்தீங்கன்னா யாருன்னா இளையராஜா பல வருஷம் கழிச்சு கேப்டனுடைய குடும்பத்துக்கு அந்த பையனுக்கு வந்து இன்னைக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கேப்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஃபேமிலி சந்தோஷப்பட்டாங்க, ரசிகர் எல்லாருமே கேப்டனுடைய பையனுக்கு இளையராஜா மியூசிக்ன்றது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எதிர்பாராத நிகழ்வா பாத்தீங்கன்னா, கேப்டன் இளையராஜா வீட்லயும் ஒரு சில நடக்கக்கூடிய சம்பந்தங்கள், தன்னுடைய மகள் பவதாரிணி அவர்களும் மரணம் ஆயிட்டாலும் அவரும் கொஞ்சம் அப்செட் ஆகி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. இருந்தாலும் அவர் தரப்புல என்ன சொல்றாங்க, அதனால அவர் எதுவும் அப்செட் ஆகல. இருந்தாலும் கேப்டனுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் இளையராஜா கரெக்டா வச்சிருக்காப்ல. அதே போல ஒரு பையனுக்கும் மிக சிறப்பாக இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ணி மிகப்பெரிய ஒரு கேப்டன் பிரபாகரன், வைதேகி அப்படின்னாலும் அம்மன் கோயில்ல காலை ரமணா போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இளையராஜாவும் இந்த மாதிரி படைத்தலைவங்களும் அந்த வெற்றி பட வரிசையில கொண்டு வருவாருன்னு இளையராஜா தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து யாருக்குமே தெரியாம ஒரு நிகழ்வு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வில்லன் வந்து யார் பாத்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் படத்துல வில்லனா மறக்கின விநாயகன் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வெளியே யாருக்குமே சொல்லாம மறைமுகமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில ப்ராப்ளம்னால அவர் எதுக்கு வெளியே போனாலும் அந்த படத்துல வந்து கமிட்மெண்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு. அவருக்கு பதில் இப்ப யார் அந்த படத்துல வில்லனா பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருமே எதிர்பார்க்காம காக்கா கோபால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காக்கா கோபால்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விவேக் கூட வந்து சில காமெடி சீன்ல சின்ன சின்ன லைன்ல வருவார். அவர் தான் காக்கா கோபால். அவர் வந்து இந்த விநாயகத்துடைய கதையில வந்து விநாயகத்துக்கு பதில் இவரை சேர்த்திருக்காங்க. ஆனா மிகப்பெரிய வில்லனா வருகிறது விநாயகம். ஆனா அவர் ஈக்குவலா பாத்தீங்கன்னா அவர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பிரகாஷ் ராஜாவோ, இந்த வாட்டி ஜெயிலர் படத்துல இன்னொரு மாமன்னன் படத்துல நடிச்ச பாசிலோ இவங்கள மாதிரி வில்லனை போட்டுனா கேரக்டர் பக்காவா இருந்திருக்கும். ஆனா அதை போடாம சாதாரண ஒரு சின்ன காமெடி ஆக்டர் காக்கா கோபால் வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு காக்கா கோபாலே ஒரு இன்டர்வியூல அப்ப கொடுத்துருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி படைத்தலைவன் படத்துல கேப்டன் பையன் கூட இணைஞ்சு பண்றேன், கேப்டன் எப்படி கேரக்டரும் அதே போலதான் பையனும் அந்த மாதிரி வராங்க, மிகப்பெரிய ஒரு மரியாதை கூடிய அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரியவங்க சிறியவங்க யாரா இருந்தாலும் எந்திரிச்சு பேசுறாரு, வணக்கம் கொடுக்குறாரு, ரொம்ப மரியாதையா பேசுறாரு. கேப்டனை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அவர் வந்து கேப்டனுடைய மறு உருவத்துல இருக்காரு, கேப்டன் மாதிரி ஒரு நல்லா வருவாருன்னு காக்கா கோபாலும் சொல்லியிருக்காரு. அதனால இந்த காக்கா கோபால் வந்து இந்த படத்துல வில்லனா வர்றது வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தான். கேப்டன் எப்படி யாருமே எதிர்பார்க்காம யாரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு, அதே போல பையனும் இந்த மாதிரி காக்கா கோபாலுக்கு வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்புகள் வந்து நல்லபடியா வெற்றி அடைஞ்சு காக்கா கோபாலும் நல்லா ஒரு பெரிய ஆளா வரணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும். அதே போல படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி
படக்குழுல இருந்து வெளியே நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி பூஜை டயத்துல பூஜா ஹாலிடேஸ்ல வந்து படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி படம் சொல்றாங்க. படம் வந்து ஒரிசா, தாய்லாந்து, கேரளா போன்ற காடுகளை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து படைத்தலைவன நம்ம சண்முக பாண்டியும் யானையும் ஒரு நண்பனாகவும் ஒரு கூட பிறந்தவங்க மாதிரியும் ஒரு செல்ல பிராணியை வளர்க்குற மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காரு. பாகனுடைய கதை இல்லைன்னு முதலே சொல்லிட்டாங்க. படம் வந்து கேப்டன் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி படம் வரும்னு ரொம்ப அவளா நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். படக்குழுவினரும் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம கேப்டன் சண்முக பாண்டியன் பாத்தீங்கன்னா 6 அடி உயரத்துல 6.6 சத்யராஜ் எல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய உயரமான இருக்கிற ஒரு நடிகர் யார் அப்படின்னா சத்யராஜ் தான். ஆனா அந்த சத்யராஜையே விட அதிகமான உயரத்துல இருக்கிறவர் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனுடைய பையன் தான். போலீஸ் அதிகாரி கெட்டப்புக்கும் எல்லா அதிகாரிக்கும் நல்ல ஒரு உடல்வாக சேர்ந்து வந்து நம்ம கேப்டனுடைய பையனுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் உருவம், கேரக்டர் உருவம், போலீஸ் அதிகாரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த உடல்வாக்கு ஏற்ற மாதிரி பக்காவா பொருந்துரும். ஏன்னா அவரு மிகப்பெரிய உருவாகிற இடத்துக்கு சரியான ஒரு இயக்குநர்கள் வந்து அவருக்கு அமைய மாட்டேங்கி. நடிப்பு திறமை அவர் ஏற்கனவே 2 படம் நடிச்சு வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சகாப்தம், 2வது படம் பாத்தீங்கன்னா மதுரை வீரன். இந்த 2 படத்துலயும் தன்னுடைய நடிப்பை கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அப்பாவோட ஃபைட், அப்பா எப்படி ஃபைட் பண்றாரோ அதே போல இவரும் ஃபைட் நல்லா வருது. பிளஸ் பாயிண்ட் இன்னொரு என்னன்னா கேப்டனோட பையன் வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுறாப்ல, டான்சிங் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப மதுரை வீரன் சகாப்தம் படத்துல கூட பையன் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு. இந்த லேட்டஸ்டா படைத்தலைவன்ங்கிற படத்துக்காக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உடம்பு குறைச்சு ஆல் ஸ்லிம் ஆகி 6 பேக் எல்லாம் வச்சுட்டு பெரிய ஹாலிவுட் ஹீரோ ரேஞ்சில் இருக்காரு. அவரை வந்து மித்த இயக்குநர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு அவர் இப்ப நடிச்சு வெளியே இன்னும் 2 படங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப ஏற்கனவே சகாப்தம், மதுரை வீரன் பண்ணிட்டாப்ல, இப்ப படைத்தலைவன் பண்ணிட்டு இருக்காரு. படைத்தலைவன் கூடிய சீக்கிரம் விரைவில் வெளியே வந்துடும். இன்னொரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மித்ரன்கிற படம். ஏன்னா பூபாலன்கிற ஒரு அவர் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த படமும் எடுத்து பாதிலேயே நின்றுட்டு இருக்கு. அதுவுமே கூடிய சீக்கிரம் விரைவில் முடிஞ்சு படமும் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் வரும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. அதுல வந்து மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியா கேப்டன் பையன் நடிச்சிருக்காரு. அதுவுமே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேப்டனா தான் போலீஸ் அதிகாரியை பார்த்தோம். அது ஒரு பையனையும் கேப்டன் போலீஸா பாக்குறது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அந்த படமும் விரைவில் வெளியே மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடணும், அது சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படம் என்னன்னா குற்றப்பரம்பரைன்னு ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த படைத்தலைவன் முடிஞ்ச அடுத்த கேவல குற்றப்பரம்பரை படம் கேப்டன் பையன் வந்து ஸ்டார்ட் பண்றாப்ல. குற்றப்பரம்பரை யாரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம சசிகுமார் தான் டைரக்ஷன் பண்றாப்ல. இந்த படம் எப்படின்னா நம்ம தென் மாவட்டத்துக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய உணர்வுகள் உள்ள ஒரு திரைப்படமா குற்றப்பரம்பரை அமையுது. இந்த படத்தை வந்து தமிழ்நாடே மிகப்பெரிய ரொம்ப தென் மாவட்ட மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய இடத்துல சண்முக பாண்டியன் போவாரு, எல்லா மக்களும் அவரை தூக்கி கொண்டாடுவாங்க. அப்பா எப்படி நடிச்சு ஜாதி மதம் இனம் இல்லாம நல்லா நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்தாரோ அதே போல நம்ம சண்முக பாண்டியனும் இந்த மாதிரி ஜாதி படங்கள், மத படங்கள் எதுவும் நடிக்காம இந்த மாதிரி ஒரு சமுதாய கருத்துள்ள படங்கள், ஒரு காதல் படங்கள், குடும்ப படங்கள், இந்த மாதிரி படங்கள் நடிச்சாருன்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு மனசுல வந்து கேப்டனை எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி சண்முக பாண்டியனை ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கதையம்சமா பார்த்து சண்முக பாண்டியன் என்ன பண்ணா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஒரு நல்ல படம், ஒரு நல்ல இயக்குநர்களை பார்த்து செலக்ட் பண்ணி நல்லா நடிச்சாலே போதும், மிகப்பெரிய ஒரு இயக்குநர்லாம் வந்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா போட்டிகள் யாருமே இல்லை. அடுத்து இளவட்டத்துல வந்து நம்ம சண்முக பாண்டியன் தான் வந்துட்டு இருக்காப்ல. அதனால இவர் மக்கள் ஆதரவு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா சண்முக பாண்டியன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நடிச்சு வர படத்துக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவையும் கொடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு நல்ல கதையம்சமா தேடி நடிச்சு கேப்டன் பேரை வந்து சண்முக பாண்டியன் காப்பாற்றணும்னு எல்லாருமே விரும்பிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.